திருக்குறள் மகாநாடு கனேடிய தமிழர் வரலாறு எழுதப்படுகின்ற பொழுது ஒரு வரலாற்று பதிவாக இது இடம்பெறும் என்பதிலே எந்தவிதமான ஐயமில்லை. நாங்கள் விமானத்திலே செல்லுகின்ற பொழுது கண்டங்கள் தாண்டி பயணித்துக் கொண்டிருப்போம். ஆனால் விமானிகளை நாங்கள் பார்க்க முடியாது. ஏனைய பணியாளர்களை எல்லாம் பார்ப்போம், விமானிகளை பார்க்க முடியாது. அவ்வாறு இங்கே எங்களுடைய பெருமதிப்புக்குரிய சிவன் இளங்கோ அவர்களும் டாக்டர் லம்போதரன் அவர்களும் அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற 6வது அனைத்துலக திருக்குறள் மகாநாட்டு அனைவருக்கும் ஒரு கரகோஷம் செய்வதோடு நாங்கள் எழுந்து நின்று அவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துவது சாலப்பொழுதும் சிவன் இளங்கோ அவர்களை அன்போடு இங்கு அழைக்கின்றோம். காரணம், நல்ல தமிழ் அறிஞர்கள் தாயகத்திலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் அழைக்கப்பட்டு செக்கி அமுதமாக குரல் இசையினை சிறப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். அத்தகைய ஒரு வரலாற்று நிகழ்வை நிகழ்த்திய எங்கள் பெருமதிப்புக்குரிய சிவன் இளங்கோ அவர்கள் தமிழ் மரபு திங்கள் திருவிழா இன்னும் பல பணிகளை ஆற்றி வருகின்றார். எங்களுடைய டாக்டர் லம்போதரன் அவர்கள் ஆன்மீக பணியை அடுத்த தலைமுறைக்கு, அதுதான் இங்கே இவர்களுடைய நோக்கம். இங்கு பாடிய பிள்ளைகள் எல்லாம் சிறப்பாக உச்சரிப்போடு இந்த திருக்குறளை பாடுகின்ற பொழுது அவர்களுடைய எண்ணத்திலே என்ன சிந்தனையோ அது வெற்றி அளித்திருக்கின்றது. அடுத்த தலைமுறைக்கு இந்த எமது மொழியை கடத்த வேண்டும், அதுதான் அவர்களுடைய நோக்கம். அதைத்தான் எங்களுடைய டாக்டர் லம்போதரன் அவர்களும் ஆற்றி வருகின்றார்கள். இருவருக்கும் மீண்டும் ஒரு முறை கரகோஷம் செய்து நீங்கள் அமர்ந்து கொள்ளுமாறு வேண்டிக்கொண்டு, இதேபோன்று அனைத்துலக தமிழாராய்ச்சி மாநாடும் இவர்களை போன்று இவர்களுடைய பணியிலே இந்த மண்ணிலே இடம்பெற வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுக்கின்றேன். அனைத்துலக தமிழராட்சி மாநாடு கனேடிய மண்ணிலே நடைபெற வேண்டும். அதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்போடு இறையர்களும் அவர்களுக்கு சரீர தினகாத்திர ஆரோக்கியமும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி நல்லாசி மகிழ்கின்றேன். இப்பொழுது டொரண்டோ தமிழ்ச்சங்கம் கனடா டொரண்டோவில் நடந்த உலக திருக்குறள் மகாநாட்டில் இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்காக தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரபல இசை அமைப்பாளர் திருவாளர் பரத்வாஜ் அவர்களின் இசைப்பணியை கருத்தில் கொண்டு அவருக்கு டொரண்டோ தமிழ்ச்சங்கம் பெருமையுடன் குரல் இசையோன் என்கின்ற கௌரவ கரகோஷம் குரல் இசையோன் பரத்வாஜ் அவர்களுக்கு இந்த பட்டத்தை கனடா வாழ் தமிழ் மக்கள் அனைவர் சார்பாகவும் டொரண்டோ தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக வழங்கி கௌரவித்து நாங்கள் பெருமை அடைகின்றோம். நன்றி. உங்கள் பரத்த கரகோஷம். ஒரு சில வார்த்தைகள். இது ஆக்சுவலி நீங்கள் எத்தனையோ இசை நிகழ்ச்சி பார்த்துருப்பீர்கள், ஆனால் இதை மாதிரி நீங்கள் பார்த்துருக்க முடியாது. எப்படின்னா எல்லாமே ஒரிஜினல் சாங்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் எவர் சாங். ஏதாவது சில குழந்தைகள் வந்து பார்க்காம திருக்குறளை எப்படி பாடினாங்க பார்த்தீங்களா? இது நடக்கவே நடக்காது. அருமையாக பாடுறார்கள். ஆஸ் எ மியூசிக் டைரக்டர், ஆஸ் எ மியூசிஷியன், ஐ எம் ட்ரூலி ஆனர்ட் அண்ட் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி இம்ப்ரெஸ்ட் பை த கிரேட் டேலண்ட் ஆஃப் தீஸ் பீப்புள் ஹியர். இவர்களை என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதல்ல கனடா டூரில் கொண்டு போகும் சார். தி ஷுட் சிங் இன் மான்ட்ரியல், தி ஷுட் சிங் இன் அதர் பிளேசஸ். வேறு தமிழ்காரர்கள் எனக்கு திருக்குறள் இதை விட அழகாக கொண்டு செல்ல முடியும். பியூட்டிஃபுல்லி டன் அண்ட் ஐ திங்க் தேர் இஸ் a huge compliment for singing so well. Thank you so much. And I should also thank the organizers for having done this. யாருமே பண்ண கிடையாது, முதல் முறையாக செஞ்சுருக்கீங்க. அது மிகப்பெரிய ஒரு நான் பாட்டு மாதிரி ஞாபகம் வருது. முதலாக இந்த திருக்குறள் எடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள். அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட அது ஒரு அழகிய நிலா காலம். கனவினில் தினம் உலா போகும் நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம்.
அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் அந்த நினைவுகள் திரும்பிட என்று சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். And I would like all the artists on stage, please band. சிறப்பாக இந்த இசை நிகழ்வை வழங்கி நமக்கெல்லாம் பெருமை தேடி தந்து கொண்டிருக்கின்ற டொரண்டோவின் புகழ்பூத்த இசை அமைப்பாளர் மெகா அரவிந்தன் அவர்களுக்கு டொரண்டோ தமிழ்ச்சங்கம் சார்பாக அனைத்து தமிழ் மக்கள் சார்பாக பொன்னாடை அணிவித்து அவர் பணியை கௌரவிக்கின்றார்கள். அவரோடு இணைந்து இசையமைத்த இசைக்கலைஞர்கள், சிறப்பாக இசை பாடிய அத்தனை கலைஞர்களுக்கும் ஒரு கரகோஷம் வழங்கி என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும், ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த திருக்குறளை ஒழிக்கின்ற பொழுது அந்த பெற்றோர்கள், அந்த இசையமைப்பாளர்கள் அத்தனை பேரும் மகிழ்வுற்றிருப்பார்கள். அத்தனை பேருக்கும் எங்களுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எப்படி பார்த்தீங்களா, பார்க்கவும் பாடினாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். சரிங்க, அதாவது அதை உச்சரிப்பதே கஷ்டம். ஒரு குரலை பார்க்கவும் பாடுறது இந்த கஷ்டம். ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. வாழ்த்துக்கள்.
தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், மற்றும் ஒரு அறிவித்தலை உங்களுக்காக தருகின்றோம். நாளைய தினம் சனிக்கிழமை, அதைத் தொடர்ந்து நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையும் இதே அரங்கிலே நீங்கள் வரப்போகின்றீர்கள். இதே கட்டடத்தில் அடித்தளத்தில் தனிநாயகம் அடிகள் அரங்கு அறையில் HLB 106, காப்போ ரத்தினம் அரங்கு அறையன் HLB 108, ஆறுமுக நாவலர் அரங்கு HLB 110 அந்த அறை இலக்கங்களை உங்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். அங்கு சென்று நீங்கள் ஆய்வரங்குகளை கண்டு கழிக்கலாம். நிச்சயமாக ஆமாம், நாளை காலை 9 மணி முதல் 12:30 வரையிலும், பின்பு 1:30 முதல் 5 மணி வரையிலும் இதே கட்டடத்தின் அடித்தளத்தில் இந்த மாதிரியான ஆய்வரங்குகள் நடைபெறும் என்பதனையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது என்றால் அந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்துபவர் பாராட்டப்பட வேண்டும். ஜோதி அவர்கள் பல வருடமாக வானொலி மூலம் திருக்குறளை மக்கள் மத்தியில் மட்டுமின்றி அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்கின்ற ஒரு சிறந்த அறிவிப்பாளர். இந்த நிகழ்வையும் சிறப்பாக நெறிப்படுத்திய ஜோதி அவர்களுக்கு உங்கள் கரகோஷத்தை எங்களுடைய கோண்டோர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. One hour ka gale cooling. Thank you. Done. Thank you. Very good job. மிக சிறப்பு. எல்லாருக்குமே மிக்க நன்றி. 6வது அகில உலக திருக்குறள் மாநாடு 1வது நாள் மாநாடு இனிதே நிறைவு பெறுகின்றது. எல்லோருக்கும் மீண்டும் நாங்கள் நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளைய தினம் இதே போல சந்திக்கலாம். உங்கள் அனைவரையும் வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர்.